ஆமாம், இந்த வீடியோ மூலமாக 2 விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அதாவது தற்போது பொது தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அதாவது புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும். 2 விடயங்களையும் தான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த அமைச்சரவையை உருவாக்குவது தொடர்பிலே இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அரசியலமைப்பில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது உறுப்பினர் 47 கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இங்கே தேசிய அரசாங்கத்தை இந்த அரசியல் கட்சி உருவாக்கப் போகின்றதா அல்லது தனித்த கட்சியினை உருவாக்கி அந்த கட்சி மட்டுமே அமைந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்கப் போகின்றதா என்பதுதான் முதலாவது கேள்வி. நாங்கள் உதாரணம் எடுப்போமாக இருந்தால் இந்த கட்சி தனித்துத்தான் அரசாங்கத்தை உருவாக்கப் போகின்றது. அதாவது தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய அமைச்சர்கள் எவ்வளவு என்பது, அதாவது எவ்வளவு எண்ணிக்கையான அமைச்சர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது 47 உறுப்பினரை பார்ப்போமாக இருந்தால் அமைச்சரவை அமைச்சர்கள் 30 பேரை விஞ்சுதல் ஆகாது. ஆகவே தற்போது கூறப்படுகின்ற 25 ஆக வரையறுக்கப்படும் என்று எதுவாறு இருப்பினும் 30 அமைச்சர்களை விஞ்சி ஒரு அமைச்சரவையை அரசியலமைப்புக்கு அமைவாக உருவாக்க முடியாது. இந்த அரசியல் கட்சி, அதை தற்போது அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சி தானாகவே இந்த அமைச்சரவையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சி அமைச்சர்களை அந்த கட்சி அல்லாத அந்த அமைச்சரவையை உருவாக்குகின்ற போது அவர்கள் 30 பேரை விட விஞ்சி உள்ளதாக ஒரு அமைச்சரவை உருவாக்க முடியாது. அதாவது அமைச்சரவை என்று சொல்கிற போது அங்கே 3 வகையான அமைச்சர்களை காண முடியும். ஒன்று அமைச்சரவை அமைச்சர்கள், அமைச்சரவை அந்தஸ்து அல்லாத அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் என்று 3 வகையான அமைச்சர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த அமைச்சரவை அமைச்சர்கள் என்று சொல்கிற போது அவர்கள் தனி கட்சியாக இந்த கட்சி அமைச்சரவையை உருவாக்குமா இருந்தால் அரசியலமைப்பு ஏற்பாடுகள் என்பது 30 அமைச்சர்களுக்கு மேல் கொண்டிருக்க முடியாது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த அமைச்சர்கள் அந்தஸ்து அல்லாத அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மற்றது பிரதி அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவை இவர்களை பார்க்கிடத்து இவர்களின் எண்ணிக்கை 40 விஞ்சுதலாக. அவை டோட்டலாக பார்க்கிற போது இந்த அமைச்சராக இருக்கலாம், அமைச்சரவை அந்தஸ்து அல்லாத அமைச்சராக இருக்கலாம், அல்லது பிரதி அமைச்சர்களாக இருக்கலாம். அவை மொத்தமாக 70 பேரைத்தான் கொண்டிருக்க முடியும். இந்த அரசியல் கட்சி, அதாவது தற்போது வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த அதிக ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சி தானாகவே தனித்து அரசாங்கத்தை உருவாக்குமாக இருந்தால் இதுதான் அதனுடைய நிலைப்பாடாக காணப்படுகின்றது. ஆகவே 30 அமைச்சரவை அமைச்சர்கள், அமைச்சரவை அந்தஸ்து அல்லாத அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் மொத்தமாக 40. ஆகவே கூட்டு மொத்தமாக பார்க்கிற போது அமைச்சர்கள் என்று சுருக்கமாக சொல்லி பார்க்கும்போது 70 விஞ்சுதல் ஆகாது. ஆனால் இதுவரை காலம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவ்வாறு இருக்கவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் எப்போதுமே இருந்தது தேசிய அரசாங்கம் தான், தனித்து அரசாங்கம் இருக்கவில்லை. ஆனபடியால் தான் இங்கே 70க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் அது பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய அத்தகைய எண்ணிக்கையான அமைச்சர்களை கொண்டிருக்க முடியும். அது என்ன தேசிய அரசாங்கம் என்பதனையும் இந்த அரசியலமைப்பு தெளிவாக வரையறுத்திருக்கின்றது. 47வது உறுப்பினரிலே 5வது பந்தியிலே அது தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. தேசிய அரசாங்கம் என்றால் என்ன? அதாவது அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கின்ற கட்சி ஏதேனும் ஒரு வேறு கட்சி அல்லது சுயேட்சை குழுவுடன் இணைந்து உருவாக்கி இருந்தால் அரசாங்கத்தை அது தேசிய அரசாங்கம். அவை தற்போது அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிற இந்த கட்சியானது வேறு கட்சிகள் எதுவுமின்றி தானாகவே அமைச்சரவையை உருவாக்கி இருக்குமாக இருந்தால் அது தேசிய அரசாங்கம் அல்ல.
மாறாக ஏதேனும் ஒரு கட்சியுடன் சேருமாக இருந்தால் அல்லது தன்னுடன் இணைத்து கொள்ளுமாக இருந்தால் அது தேசிய அரசாங்கமாக கொள்ளப்படும். இந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சரவை அதாவது கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பதை பார்ப்போம், பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற இந்த பாராளுமன்றம் 21ஆம் தேதி கூட வேண்டும் என்று தற்போது கூறப்படுகின்றது. அது சம்பந்தமான சட்ட ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆமாம், பொதுவாக இந்த பாராளுமன்றத்தின் முறைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிற போது அரசியலமைப்பிலும் கூறப்பட்டிருக்கின்றது, அதுபோல ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் நிலையியல் கட்டளையிலும் கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டையும் நாங்கள் சேர்த்து பார்க்கிற போதுதான் இதுதான் அங்கே காணப்படுகின்ற ப்ரொசீஜர்ஸ் நடைமுறைகள் என்று சொல்லப்பட முடியும். அவை நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு அறிந்தது போல தான் இந்த அரசியல் அமைப்பில் 70ஆம் உறுப்புரையின் கீழே பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைக்கின்ற பிரகடனம் ஒன்று செய்திருந்தால் அந்த பிரகடனத்திலேயே தேர்தல் எப்போது நடாத்தப்பட வேண்டும் என்பதற்கான திகதியையும் நிர்ணயித்திருந்தால் அது செய்யப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பின் உறுப்புரை 70 கூறப்பட்டிருக்கின்றது. அதே உறுப்பினர் கூறப்பட்டிருக்கின்ற இன்னொரு விடயம்தான் இந்த அத்தகைய அந்த பாராளுமன்றத்தை கலைக்கின்ற தேர்தலை நடாத்துகின்ற அந்த பிரகடனம் வெளியிட்ட பின்னர் 3 மாதங்களுக்கு பிந்தாமல் ஒரு திகதியில் புதிய பாராளுமன்றத்தின் கூட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்காகத்தான் தற்போது இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற, அதாவது 2024ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதியை 2410/2ஆம் இலக்க கெசட் நோட்டிஃபிகேஷன் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு வெளியிடப்பட்டது அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் கூறப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்று பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான திகதி 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 10 மணிக்கு பாராளுமன்றம் கூட்டப்படும் என்று சொல்லி அந்த பிரகடனத்தை செய்திருக்கின்றார். இந்த இடத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். பாராளுமன்றத்தின் காலம் என்பது தற்போது 5 ஆண்டுகள். ஆக இந்த 5 ஆண்டுகள் எப்போது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இந்த 21ஆம் தேதியிலிருந்தால் ஆரம்பிக்கிறது. அதையும் அரசியலமைப்பிலே 62வது உறுப்பினை கூறுகின்றது, பாராளுமன்றம் அதன் முதலாவது கூட்டத்தொடர் தொடங்குவதில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செல்லும் என்று சொல்லப்படுகின்றது. அத்துடன் 5 ஆண்டுகள் முடிந்த பின்னர் எவரும் கலைக்க வேண்டிய அவசியமில்லை, தானாகவே பாராளுமன்றம் கலைந்தது. அதாவது சட்டத்தின் செயற்பாட்டினால் 5 வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றம் முதலாவது கூட்டத்தொடர் எப்போது கூட்டப்படுகின்றதோ அந்த தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் செல்லும். ஆகவே நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்ப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட 2029 நவம்பர் 20ஆம் தேதி தற்போது வருகின்ற பாராளுமன்றம் கலைந்ததாதல் வேண்டும். அதற்கு முன்னர் கலைப்பதற்கான அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. அதனை நாங்கள் புரிம்பாக பார்ப்போம். ஆகவே இவ்வாறு நாங்கள் பார்க்கிற போது இந்த பாராளுமன்ற பிரகடனம் செய்யப்பட்டிருக்க அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருக்கின்றது. கூட்டத்தொடரிலே 1ஆம் தேதி என்ன முதலாவது நாளில், அதாவது 21ஆம் தேதி என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பார்ப்போமாக இருந்தால் பெரிய விடயங்கள் எதுவும் அங்கே நடைபெற மாட்டாது. ஆனால் சில முக்கியமான விடயங்கள் நடைபெற்று ஆக வேண்டும். அதுதான் முதலாவது நடைபெறுகின்ற விடயம். பாராளுமன்றத்திலே எங்கே இருப்பது, சீட் எல்லாருக்கும் 225 சீட் இருக்கிறது. அங்கே 225 சீட்ஸ் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அமருவது எங்கே என்று பிரச்சனை. அங்கே பிரச்சனையில் நீங்கள் விரும்பின இடத்தில் போய் உட்கார முடியும். ஏனென்று சொன்னால் முதல் நாள் இதற்கான இருக்கைகள் ஒதுக்கப்பட மாட்டாது. ஆனபடினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் விரும்பின இடங்களில் உட்கார்ந்து விட முடியும். அங்கே இந்த அதன் பின்னர் சபாநாயகர் இருக்கைகளை ஒதுக்குவார். அதற்கு பின்னர் அவர்கள் அந்த இடத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். ஆக முதல் நாள் இந்த மட்டுப்பாடு இல்லை. ஆனபடியினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் விரும்பிய இருக்கைகளில் உட்கார முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு உட்கார்ந்த பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம், அவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் இந்த ஜனாதிபதி இந்த பிரகடனம் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பிரகடனத்தை அங்கே வாசிப்பர். அது உத்தியோகபூர்வமாக பாராளுமன்றம் கூட்டப்படுகின்றது என்று வருகின்றது. அவ்வாறு கூட்டப்பட்ட பின்னர் முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்தது போல தான் இந்த சபாநாயகர் தெரியும். அது இரகசிய வாக்கெடுப்பாக இருக்கலாம், அல்ல இருக்கலாம், அல்லாவிட்டால் எந்தவித போட்டியும் இல்லை என்று சொன்னால்
பொதுவாக இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவு பொதுவாக போட்டிக்கு இடமில்லை. ஆனபடியினால் ஒருவரை பிரேரித்து அவரை நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. ஆனபடியாக நாங்கள் ப்ரொசீஜரை பார்க்க வேண்டிய அவசியம் தற்போது ஏற்படாது. அடுத்ததாக இந்த சபாநாயகர் தெரிவு முடிந்ததன் பின்னர் அடுத்த சபாநாயகர் சத்திய பிரமாணம் அல்லது உறுதி பிரமாணத்தை செய்த வேண்டும். யார் முன்னிலையில் இந்த சபாநாயகர் சத்திய பிரமாணம் அல்லது உறுதி பிரமாணத்தை செய்ய வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தின் முன் செய்ய வேண்டும். இதனை நிறைவேற்றி வைப்பவராகத்தான் இந்த செயலாளர் நாயகம் காணப்படுவார். ஆகவே இது இரண்டாவது விடயமாக, அதாவது முதலாவது பாராளுமன்றத்திலே சபாநாயகர் தெரிவு, இரண்டாவது சபாநாயகர் பாராளுமன்றத்தின் முன் சத்திய பிரமாணம் இல்லை உறுதி பிரமாணம். அந்த சத்திய பிரமாணம் என்பது கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவில் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள். நான் கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவில் உறுதி பிரமாணம், அதாவது ஹிந்துஸ் அல்லது புத்திஸ்ட் அல்லது இஸ்லாமிக் சமயங்களை சேர்ந்தவர்கள் பொதுவாக உறுதி பிரமாணத்தை செய்தார்கள். அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள மாட்டார். ஆகவே இந்த அடிப்படை தான் சத்திய பிரமாணமா உறுதி பிரமாணமா என்பது அங்கு சபாநாயகத்தை தெரிவு செய்யப்படுவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பதை அடிப்படையாக வைத்து தான் அது தீர்மானிக்கப்படும். ஆகவே நாங்கள் தற்போது சத்திய பிரமாணமாக இருக்கலாம் அல்லது உறுதி பிரமாணமாக இருக்க முடியும். இவ்வாறு உறுதி பிரமாணத்தை எடுத்த பின்னர் அடுத்ததாக சபாநாயகர் முன்னிலையில் அனைத்து உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் அல்ல உறுதி பிரமாணத்தை செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு ஏற்றபடி. அது முடிந்ததன் பின்னர் பிரதி சபாநாயகர், அவர்தான் குழுக்களின் தலைவர், தெரிவு செய்யப்படுவார் அதே முறையில் தான். அதனை அடுத்து குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவு செய்யப்படுவார். அத்துடன் பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் முடிவுக்கு வருகின்றது. ஆக இந்த விடயங்கள் தான் முதலாவது கூட்டத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஸ்டாண்டிங்கோடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கிடையில் நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் தவற விட்டோம் என்னன்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி அங்கே அரசாங்கத்தினுடைய கொள்கை கூட்டை வாசிப்பதும் இதனுடைய முக்கியமான விடயம். அவை பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதி முதலில் இந்த கொள்கை கூட்டை பிரகடனம் செய்ய வேண்டும் அல்லது ஆக்குதல் வேண்டும். இதை நாங்கள் பார்க்கிற போது இதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி பார்க்கிறோம் 33வது உறுப்புரையின் பந்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் தத்துவங்களில் ஒன்றாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது புதிய பாராளுமன்றம் தொடங்குகின்ற போது பாராளுமன்றத்தில் அரசாங்க கொள்கை கூற்றை வெளியிடுதல் அவருடைய தத்துவம் அல்லது அதிகாரமாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுக்கு பொதுவாக சந்தர்ப்பம் இல்லை. அதாவது கொள்கை கூற்று நிராகரிக்கப்படுமா என்பதற்கு இங்கு சந்தர்ப்பம் இந்த பாராளுமன்றத்தில் இல்லை. ஆனாலும் இந்த அகாடமிக் பர்பஸுக்காக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். பொதுவாக இது நிராகரிக்கப்பட மாட்டாது இம்முறை. என்றாலும் நிராகரிக்கப்படுமா இருந்தால் ஜனாதிபதி பாராளுமன்றை கலைத்தல் ஆகாது என்று சொல்லப்பட்டு சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை விட நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறு தற்செயலாக பாராளுமன்றம் இந்த கொள்கை கூட்டை நிராகரிக்குமா இருந்தால் இக்காரணம் கொண்டு பாராளுமன்றம் கலைந்ததாக போவதில்லை, அமைச்சரவை தான் கலைந்ததாக மாறுகின்றது. ஆகவே அதன்படி புதிய அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு நியமிக்கப்பட்டு மீண்டும் கொள்கை கூட்டி செல்வார். ஆனால் இந்த சந்தர்ப்பம் தற்போது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனபடியாக நாங்கள் இதை பற்றி விவரமாக ஆராய வேண்டிய விடயமில்லை. ஆகவே சுருக்கமாக நாங்கள் இன்றைய இந்த வீடியோ என்னத்தை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்று, அமைச்சர்கள் எவ்வளவு பேர் என்பதை பார்க்கின்றோம். அதில் இந்த கட்சி, அதாவது பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்றுள்ள கட்சி தனித்து அரசாங்கத்தை அமைக்குமாக இருந்தால் அங்கே 30 அமைச்சரவை அமைச்சர்களும் 40 பிரதி அமைச்சர்கள் அல்லது அமைச்சரவை அந்தஸ்து அல்லாத அமைச்சர்களும் இருக்க முடியும். அவை மொத்தம் 70 பேர். இல்லை, இந்த கட்சி வேறொரு சுயேட்சையுடனோ அல்லது வேறொரு கட்சியுடனோ ஒன்று சேர்ந்து அரசாங்கம் ஒன்றை உருவாக்குமாக இருந்தால் அங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சரவை உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களை பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும் என்று சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. முதலாவது நாளில் நிகழ்ச்சி நிலை பார்த்திருக்கின்றோம். முதலாவதாக ஸ்பீக்கர் தெரிவு செய்யப்படுவார். ஸ்பீக்கரை சத்திய பிரமாணம் செய்து கொள்வார். அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்துள்ளார். பிறகு குழுக்களின் தலைவர் தெரிவு செய்யப்படுவார். அதனைத் தொடர்ந்து குழுக்களின் பிரித்தல். அத்துடன் அனைத்து நிகழ்ச்சிகளும் முதலாம் நாளில் முடிவுக்கு வருகின்றது. நன்றி.